அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். அதாவது என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு மெசேஜ் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது குட் ஆஃப்டர்நூன் சார், ஐ எம் ஸோ அண்ட் ஸோ என்னோட பேர் அவங்களோட பேர் போட்டிருக்காங்க. யுவர் ஃபார்மர் ஸ்டூடெண்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னை வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு. அந்த காலேஜில் தான் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். ஹவ் ஆர் யூ சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஆக்சுவலி ஐ காட் அ டவுட். டெஃபினட்டாக அதை கிளியர் பண்ண தான் நாங்கள் இருக்கோம். I was planning to do an advanced diploma type of course, right? Okay. There were two options. One medical coding, another clinical research in Clinilaunch Research Institute, which will be a good scope for a career, sir. Okay. டெஃபினட்டாக அவங்களோட ஆப்ஷன்ஸ், ஏதாவது இவங்க பிஎஸ்எம்எஸ் கம்ப்ளீட் பண்ணின பிறகு சிஆர்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய அந்த டாக்டர் இன்டர்ன்ஷிப் இருக்கும் இல்லையா, அந்த இன்டர்ன்ஷிப்கான 1 இயரில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க கேட்குறாங்க என்னென்னா, சார் நான் அட்வான்ஸ்டு, நான் எம்டி படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, சம்பாட் நான் இந்த மாதிரி சைடில் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னென்னா ஒரு ஜாப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் நான் ஒரு சில டவுட் கேட்டிருந்தேன். அப்ராட் எதுவும் போகிற மாதிரி பிளான் இருக்கா, இல்லை செட்டில்மெண்ட் வேறு எதாவது இந்த பிளேஸில், இல்லை சென்னை பேஸ்டில், அதாவது மெயின் சிட்டி பேஸில், பெங்களூர் பேஸில் செட்டில் ஆகிற மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்றது கேட்டிருந்தேன். பட் அவங்க அந்த மாதிரி இல்லை. பட் அப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரீமுக்கு போகலாம், ட்ரை பண்ணலாமான்னு கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக அவங்க சொன்னது, இந்த கோர்சஸில் பிளேஸ்மெண்ட்டோட தான் சார் இருக்குது. ஸோ பட் 2 ஸ்ட்ரீமில் எது பெட்டர்னு கன்ஃபியூஷனாக ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது என்னென்னா, இப்போது 2 கோர்ஸ், ஒன்று மெடிக்கல் கோடிங் அல்லது மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இன்னொரு, அதுலேயே ஒரு சப்செக்மெண்ட் உண்டு. இன்னொரு சைடில் கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னு உண்டு. இப்போது எப்போவுமே என்னென்னா, மெடிக்கல் கோடிங் அப்படின்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் மட்டும் நமக்கு இருந்துச்சுனாலே நம்ம அதுக்கான எலிஜிபிலிட்டிக்கு உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் இதே வந்து கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்றது, அதாவது நீங்கள் டிப்ளமோ இன் கிளினிக்கல் ரிசர்ச்லாம் எங்கேயுமே உங்களுக்கு பயன்படாது. நிறைய வந்து குரூப்ஸில் வந்து இந்த டிப்ளமோ இன் கிளினிக்கல் ரிசர்ச் நீங்கள் படித்தா உங்களுக்கு இமீடியட்டாக வேக்கன்சி உண்டு, இமீடியட்டாக ஜாப் உண்டு நிறைய வந்து ஷேர் பண்ணுவாங்க, ரைட்டா? டெஃபினட்டாக அந்த மாதிரி பிலீவ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு நேம், இப்போ நீங்கள் நாக்ரி அப்புறம் இண்டீட்லாம் போனீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் போஸ்ட்டுக்கு ஜாப் எடுப்பாங்க. அந்த கிளினிக்கல் ரிசர்ச் போஸ்ட்டுக்கு ஜாப் அந்த இதில் எலிஜிபிலிட்டியோட அவங்களோட டிசைரபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிஹெச்டி அல்லது ஒரு நல்ல குட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சவங்க அல்லது எம்பிபிஎஸ் எம்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த டிகிரி எலிஜிபிலிட்டியில் அதான் கொடுத்துருப்பாங்க. எங்கெல்லாம் பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ், சம்டைம்ஸ் இன் ரேர் கேஸில் பிஎஸ்எம்எஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா பிஎஸ்எம்எஸ் அவுட் சைடில் தெரியாததுனால அவங்க வந்து ஒன்லி பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் மட்டும் தான் கால்ஃபர் பண்ணும்போது அது வந்து ஸ்ட்ரிங்கெண்ட்டாக நம்ம வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வராது. இன்கேஸ் ஆஃப் இந்த மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஹைதராபாத் அப்புறம் மும்பை இந்த மாதிரி மெயின் சிட்டிஸ், ஈவன் உங்களுக்கு பெங்களூர் இந்த மாதிரியான மெயின் சிட்டிஸில் தான் நீங்கள் லொக்கேட் ஆகி வேலை பார்க்க முடியும். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கிளினிக்கல் ரிசர்ச் சம்மந்தமாக பண்ண முடியாது. சரி, என்னோடய ஆப்ஷன்ஸ்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுறது, அதாவது எது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு நான் ஃபைனலாக சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கோடர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும்? ஒரு டாக்டர் எழுதியிருக்கிற ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸை ப்ராப்பராக ரீட் பண்ண தெரியணும். கோடர்ன்ற வேலையில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் அப்ராட் கண்ட்ரீஸில், ஏன்னா இன்சூரன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக அந்த ரெகுலேஷன் இருக்கிறது அப்ராட்ஸு, அங்கே உள்ள கண்ட்ரியில் உள்ள ரிப்போர்ட்ஸை ஒரு இடத்துல வாங்கி ஒரு கம்பெனி, இப்போ டிசிஎஸோ அல்லது டெக் மகேந்திராவோ யாராவது ஒரு இந்த மாதிரி, இது மட்டும் இல்லாமல் இன்னும் சின்ன ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ் கூட, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கூட இதெல்லாம் பண்ணுறாங்க, கோடிங் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வாங்கி அந்த ரிப்போர்ட்ஸை அவங்க இன்டர்பிரட் பண்ணி டேட்டாவை என்ட்ரி பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ICD-10 அல்லது ICD-11 கோடில் அந்த, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் கால்வலின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, பட் அங்கே வந்து ICD-1.0ன்னு அதுக்கு ஒரு கோடு கொடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஹெட் ஏக்குன்னு சொல்கிறீங்க, அங்கே வந்து மைக்ரேன் ஒரு டயக்னோசிஸ் கொடுத்து அதுக்கு வந்து மேபி 7.2ன்னு ஒரு ICD-7.2ன்னு ஒரு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இந்த கோடோட விஷயம் என்னென்னா, நீங்கள் எழுத்து வடிவில் இருக்கிறத நம்பராக மாற்றணும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நியூமரிக்கல் லாஜிக்கல் திங்காக நீங்கள் மாற்றணும். இதுதான் இதனுடைய கோடர். ஸோ இதுக்கு பேசிக்காக இந்த ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருந்தால் போதும். நீங்கள் அல்லட் ஈவன் டென்டிஸ்ட்டாவோ அல்லது ஃபார்மசிஸ்ட்டாவோ கொஞ்சம் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருந்தாலே ஈஸியாக போயிடலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இதில் இன்னொரு இது டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதுவுமே இதே டைப் ஆஃப் ஜாப் தான். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது டேட்டாவும் அப்படியே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே சின்ன மாறுதல் தான் வரும். அப்புறம் இன்னொன்று இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது.
எல்லா ஐடி இண்டஸ்ட்ரியுமே உண்டு. ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார் ஹெல்த்தோ ஒரு சில ஒவ்வொரு இன்சூரன்ஸ்லாம் வச்சுருப்போம். இந்த இன்சூரன்ஸுக்கு நீங்கள் இது கிளைம் பண்ணுறீங்க, ஹெல்த் ரிலேட்டடாக கிளைம் பண்ணுறீங்க. கிளைம் பண்ணுறப்போ இந்த இன்சூரன்ஸை அப்ரூவ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் பிஎஸ்எம்எஸ்லாம் தாராளமாக இருந்துச்சு. என்னோடய கொலீக் கூட ஒருத்தர் பிடிஎஸ் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் கம்பெனியில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ இப்படி நிறைய பேர் உண்டு, இது மட்டும் இல்லை. ஸோ அதனால் இது இப்படி தான் இதனோட ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இதுக்கு எக்ஸாமினேஷன்றது சிபிசி, சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் கோடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் முடியறதுக்கு டோட்டல் ஒரு 6 மந்த் கோர்ஸ் தான் டேரெக்டாக படிக்க வேண்டியிருக்கும். சென்னை, பெங்களூரில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ ஒரு 6 மந்த் முடிச்சுட்டா அதன் பிறகு கண்டிப்பாக ஒரு ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். அப்ராடில் நல்ல வேகன்சி இதுக்கு உண்டு. சரி, இவ்வளோ தான் விஷயம். சரி, இது கோடிங் உள்ளது. அடுத்தது கோடிங் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் வேலை பார்க்கலாம். சம்டைம்ஸ் நல்லா நீங்கள் வந்து அதில் கோடிங் சொல்லுவாங்க. அதாவது சிபிசியில் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஜாப் போயிடுவீங்க. அதன் பிறகு ஒரு ட்ரைனிங்காவது அட்லீஸ்ட் 1 இயராவது இங்கே லோக்கலில் எங்கேயாவது ஒர்க் பண்ணணும். அதன் பிறகு அப்ராட் பண்ணிங்கன்னா நல்ல வேகன்சி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேனாலும் மூவ் ஆகிக்கலாம். சரி, இப்போ இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது ஸ்கேல் லெவல்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் மெட்டீரியல், ஏன்னா கான்ஃபிடென்சி இதெல்லாம் டாக்குமெண்ட்டில் கான்ஃபிடென்ஷியல். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது அப்படின்னு அந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு முடிவு பண்ணிச்சுன்னா யூ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அப்படிலாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படிலாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ இதுதான் மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே. ஆனால் கண்டிப்பாக ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த ஸ்கில்ஸ் இந்த ஏரியாவுக்கு வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் நிறையா போகிறது வந்து இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த மெடிக்கல் கோடிங் நடக்குது இல்லையா, சென்னை பேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் கோடிங் இப்போ நான் சொன்னேன்ல, ஃபார்மசி வரவங்களும் இது படிக்கலாம், நர்சிங் படிக்கிறவங்களும் இந்த சிபிசி எக்ஸாம் இவங்களுக்கு லெக்சர் எடுக்கிறதுக்கே இந்த பிஏஎம்எஸ், பிடிஎஸ் டிகிரி படித்த டாக்டர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படியும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நம்ம அவுட் ஆஃப் த ஃபோக்கஸ் நம்ம திங்க் பண்ணுறதெல்லாம் சரி. அதுக்கடுத்தது டிப்ளமோவில் வந்து கிளினிக்கல் ரிசர்ச் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணலாமா அந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸோ என்னோடய பெஸ்ட் ஒப்பீனியன், நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச் படிச்சுட்டு போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் அல்லது வேறு ஏதாவது கிளினிக்கல் ரிலேட்டடாக, இது வந்து கிளினிக்கல் ரிசர்ச் முடிச்சிங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் எங்கே பண்ண முடியுமோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் தான் நீங்கள் வேலை பார்க்க முடியும். இன்றைக்கி வரைக்கும் சித்தா இண்டஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுறதுக்கான டாக்டர்ஸ் இதுக்குன்னே செப்பரேட்டாக எங்கேயும் எடுக்கிறது கிடையாது. உள்ள டாக்டர்ஸை வச்சே பண்ணிடுறாங்க. இல்லை அங்கே கன்சல்டன்ட், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சே பண்ணிடுறாங்க. செப்பரேட்டாக கிளினிக்கல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் அல்லது கிளினிக்கல் ரிசர்ச் ஃபெலோன்னு யாரையும் எடுத்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் பண்ணுறது கிடையாதுங்க. பட் இதுவுமே ஒரு லேக்கோனே நம்ம இடத்துல இருக்குது. நம்ம சித்தா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இதுவுமே வளர்த்து தூக்கி எடுக்க வேண்டிய ஒரு துறை. ஸோ இதுவுமே இன்னும் அப்படியே படுத்த கிடப்பிலே கிடக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இது ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா ஐ மீன் நிறையா ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் அசிஸ்டண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தான் நம்ம போக முடியும். நிறைய நாக்ரி அண்ட் இண்டீடில் நிறைய கிளினிக்கல் ரிசர்ச் ஃபெல்லோ, கிளினிக்கல் ரைட்டர் அப்படி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் இருக்குதுங்க. ஸோ இதுதான் இதில் உள்ள அவுட்புட்டே ஒழிய. அண்டு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரிலேட்டடாக தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் கிளினிக்கல் பேஸ்டு ரிசர்ச்னு வரும்போது. ஸோ அதனால் இது ரெண்டில் பெட்டர் ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு கேரியர் தான் முக்கியம். வேறு உடனே வேலை கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோடிங் சூஸ் பண்ணுறது ஒரு ரைட்டான ஆப்ஷன். கோடிங்கை கற்றுக்கிட்டு சைடில் எம்டியை ப்ரிப்பேர் பண்ணி அதில் எம்டி எடுத்துகிட்டு சைடில் கோடிங் ஒரு வேளை உங்களுக்கு நல்ல ஸ்கில் ஒரு 1 இயர் அதில் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு டபுள் ஏர்னிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது கிளினிக்கல் ரிசர்ச்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் இங்கே முடிச்சுட்டு அதன் பிறகு கிளினிக்கல் ரிசர்ச், ஏன்னா நீ வந்து கிளினிக்கல் ரிசர்ச் நீங்களே வீட்டில் வச்சுலாம் பண்ண முடியாது. ஸோ இதுக்குன்னு அத்தாரிட்டி இருக்குது. ஐஇசி, இன்ஸ்டியூஷனல் எத்திக்கல் கமிட்டி, இன்ஸ்டியூஷனல் அனிமல் எத்திக்கல் கமிட்டி போல் அதே மாதிரி ஹியூமன் எத்திக்கல் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் அதாவது சிடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷனில் அந்த கமிட்டிலாம் பதிஞ்சு அந்த கிளினிக்கல் ட்ரையலாக பதிஞ்சு அதன் பிறகு தான் பண்ண முடியும். இது ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இது. அதனால் இப்போதைக்கு பிரைட் ஸ்கோப் அப்படின்றது கோடிங்கில் இருக்குது. கோடிங்லேயும் ஊரில் உள்ள எல்லாருமே கோடிங் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பட் உள்ளே போயிட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் கோடிங் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பயன்படும்னு நினைக்கிறேன். சுதாஸ் காலேஜ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் என்னோடய ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டேன். அண்ட் தைரியமாக உங்களோட டவுட்ஸை நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்லேயோ அண்ட் கமெண்ட்லேயோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய சொல்லுவாங்க, சார் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க பட் ஆனால் உங்கள் வீடியோ போகவே மாட்டேங்குதுலாம் சொல்லுவாங்க. உண்மையிலே யாருக்கு போய் சேருதோ அவங்களுக்கு போய் சேர்ந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு நினைப்பேன். அண்ட் இன்றைக்கி நான் பேசுகிறது உங்களுக்காக மட்டும், நீங்கள் பார்க்குற நபர்களுக்காக மட்டும் இல்லை, இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு யார் வந்தாலும் இந்த சேனல் ஆக்டிவாக இருக்கும். அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.